ஹாய், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் நம்ம ஒரு மதுபானி பெயிண்டிங்கோட பேசிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வடிவம், ஒரு மயில், இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு கேர்ளோட டிராயிங், இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு அப்படின்னு போகும்போது வந்து ஒரு கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஒரு கடவுள் வழிபாடு நடக்கும்போது அந்த கடவுள் வழிபாட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வரைகிறது தான் வந்து நம்ம அட்வான்ஸ்டாக பார்க்க போகிறது. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து இந்த ஒரு ட்ராயிங்கில் பார்த்துக்கலாம். மதுபானி பெயிண்டிங்கில் வந்து நம்ம ஷேடிங்கோ பிளெண்டிங்கோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இருக்கிற கலரை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஆனால் இதில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா நம்ம பார்டர் போடுவோம் இல்லையா, அவுட்லைன் போடுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவுட்லைன்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம்னா, மதுபானி பெயிண்டிங் பொறுத்த அளவுக்கு நல்லா பிளாக் கலரை நல்லா தின்னாக போடாமல் கொஞ்சம் நல்லா பட்டையாக எடுப்பாக தெரிகிற மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறமா அதில் நம்ம என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எல்லோ, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, பிளாக், இந்த 5 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற 4 கலர்ஸுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க மதுபானி பெயிண்டிங்கில். அதை வந்து பழங்காலத்தில் வந்து இந்த 4 கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போஸ்டர் கலர், அக்ரிலிக் கலர்லாம் யூஸ் பண்ணவும் இப்போ நம்ம கொஞ்சம் காலங்கள் மாற மாற நம்ம கேன்வாஷில் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா மதுபானி பெயிண்டிங் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிக்சரில் எந்த ஒரு இடமுமே வந்து அவங்க வந்து பிளைனாக வந்து விடவே மாட்டாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது உள்ள கலர் கொடுத்துட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் இல்லையா. ஸோ ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எம்டியாக விட மாட்டாங்க. இப்போ ஒரு லோட்டஸ் வரைகிறோம் அப்படின்னா கூட, இப்போ நம்ம இந்த லோட்டஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கொடுத்துட்ருக்கோம். பிங்க் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். ஆனால் வந்து மதுபானி பெயிண்டிங் பண்ணும்போது இந்த லோட்டஸில் வந்து உள்ளே வந்து டிசைன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி லைனாக கொடுக்குறது, இல்லை கர்வ் லைன்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடமுமே எம்டியாக இருக்காத மாதிரி பார்த்துக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க்கில் வந்து உள்ளே இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறோம். இதுக்கு நீங்கள் அவுட்லைன் வந்து பிளாக்ல கொடுக்கும்போது பிக்சர் வந்து நீட்டாக கரெக்டாக வந்துடும். அந்த லீஃபோட ஷேப்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மதுபானி பெயிண்டிங் பார்த்திங்கன்னா பீகார் மாநிலமில் மிதிலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான், அந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஓவியங்கள் எல்லாம் நிறையா இருந்திருக்கு. அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஓவியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது பேர் வந்து மிதிலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுபானி ஆர்ட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பேர் மிதிலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சரி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். விலங்குகள், பறவைகள் எல்லாமே வந்து இந்த ஆர்ட்டில் வந்து இருக்கும். அது இப்போ ஒரு கோவிலில் விசேஷம்னா அதில் என்னென்ன பிக்சர்ஸ் வரும், ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதில் என்னென்ன மாதிரியான பிக்சர்ஸ் வரும் அப்படின்ட்டு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த லோட்டஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு அவுட்லைன் மட்டும் நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு கோடு இருக்குது இல்லையா, இந்த கோட்டுக்கு உள்ளே இருக்க இடம்லாம் வந்து ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். அதனால் வந்து இப்போ ப்ளூ கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட் ப்ளூ ஷேட் மாதிரி எடுத்திருக்கேன். அதை வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே சென்டரில் ப்ளூ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 நம்ம பிளாக் அவுட்லைன் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பிளாக் அவுட்லைன் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 2 லைன் வந்திருக்கும். அதுக்கு ஃபுல்லெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒயிட் கொடுத்துக்கிறோம்.
ஏன்னா நம்ம 2 பக்கம் பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஒயிட் வந்து பிளாக் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம கொடுக்க வேண்டியதாயிரும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒயிட் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே பிளாக் கொடுக்கும்போது நமக்கு நீட்டாக வந்துடும். ஸோ இப்போ இது சுற்றியுமே வந்து நம்ம ஒயிட் கொடுக்கணும். அதே போல் இங்கெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அதை விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் நம்ம வேறு கலர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. இப்போது இந்த ப்ளூவில் வந்து நம்ம ஒரு வாட்டர் மாதிரி ஒரு வேவ்ஸ் போடணும் இல்லையா, அதை வந்து இப்போ போட போகிறோம். அதை வந்து நீங்கள் ப்ளூ கூட பிளாக் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்கான ஷேட் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து இந்த ப்ளூ கூடயே வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லோட்டஸ்க்கு கொடுத்தோம் இல்லையா, டார்க் பிங்க் மேலே லைட் பிங்க்கு, அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ப்ளூ கூட பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கேன். சும்மா உங்களுக்கு கைக்கு வர மாதிரி ஒரு வேவ் லைன் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா போதும். நமக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு ஒர்க்கெல்லாம் அப்படியே நான் ஒன்று மட்டும் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே வந்து நம்ம கலர் பண்ணலாம். இப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நான் எல்லோ கொடுத்துக்கிறேன். இந்த 2 இடத்துக்குமே எல்லோ கொடுத்துக்கிறேன். இப்போ அதே போல் இந்த பக்கமும் நம்ம கொடுத்துக்கலாம் எல்லோவே. அந்த கண்ணும் அந்த வாயும் வர இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துக்குலாம் எல்லோ கொடுத்துக்கலாம். இப்போ எல்லோ கொடுத்து முடிச்சாச்சு. எல்லோ கொடுத்தது முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துக்கும் வந்து நான் இப்போ ரெட் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. இந்த கலர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது மேலே நம்ம ஒயிட்லேயோ இல்லை வேறு ஏதாவது கலர்லேயோ நம்ம குட்டி குட்டியாக லைன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ அதே போல் இந்த கேப் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறோம் ரெட்லேயே. இந்த பிக்சர் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து தான் சர்ச் பண்ணி எடுத்தேன். ஸோ கலரும் வந்து நான் அதில் இருக்க மாதிரியே தான் கொடுத்துருக்கேன். இது ஒர்க் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இல்லைன்னா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ப்ரைமரி கலர் செகண்டரி கலர்ஸ் அப்படியே அடிக்கும் போதே வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பெயிண்டில் இருக்க கலர் எடுத்து அப்படியே டைரெக்டாக கொடுத்துருப்போம். பட் நீங்கள் ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளே இருக்க எல்லா கேப்புக்குமே ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். அந்த உள்ளே கொடுக்கறதுக்கு நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த பெரிய கர்வுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா கர்வுக்குமே ஆரஞ்சு கொடுத்துட்டு
அந்த உள்ளே இருக்க சென்டர் அதில் சென்டரில் அங்கே இருக்க இடத்துக்கு வந்து ரெட் கொடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக டிப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ப்ரஷ்ஷை வந்து ஃபுல்லாக டிப் பண்ண வேண்டாம் பெயிண்டில். இந்த மாதிரி சும்மா டிப்பில் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கர்வ் கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த சென்டரில் இருக்கிறதுக்கெல்லாம் ரெட் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உடனே பிளாக் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா எல்லாமே ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக்ல அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கேப்பை வந்து என்ன பண்ணுறோம்னா லைன்ஸ் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ரௌன் கொடுத்துட்டு மேலே லைட்டாக பிளாக்ல அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இங்கேயும் வந்து ப்ரௌனில் ஐ வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பிளாக் கொடுத்துருக்கோம். இப்போது மேலேருந்து எம்டி ஸ்பேஸ்க்கு நான் வந்து இப்போ வயலட்டில் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட் ஒரு லேவெண்டர் கலர் அந்த மாதிரி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இல்லை ஸ்கை ப்ளூ கலர் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் பிளாக்ல அவுட்லைன் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் நமக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் சரியாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம பிளாக்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போ வந்து ஃபுல் பிக்சரும் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா நம்ம பிளாக்ல மட்டும் அவுட்லைன் போட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் லோட்டஸ்கே போடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் நல்லா தின்னாக தெரியாத மாதிரியெல்லாம் போடக்கூடாது. லைட்டாக இருக்கிற மாதிரி போடக்கூடாது. நல்லா பட்டையாகவே பளிச்சுன்னு நம்ம பிளாக் தெரிகிற மாதிரி இருக்கணும். நம்ம என்ன சைஸ் ப்ரஷ்ஷாக இருந்தாலுமே நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போடும்போது
இது ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் பட்டையாக தான் வரும். இதே வந்து கொஞ்சம் ப்ரஷ்ஷை தூக்குன மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தின்னாக வரும். என்னென்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக போட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடது எல்லாமே வந்து நான் இது ஆக்சுவலாக என்னோடய மிஸ்டேக்ஸ் தான். இந்த அவுட்லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போட்டதுனால தான் கொஞ்சம் லைன்ஸ் வந்து கரெக்டாக வராமல் அங்கங்கே மாறி போயிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர்லேருந்து நான் கொஞ்சம் பொறுமையாக போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு சாரி கொஞ்சம் பேபி எந்திரிக்கிறதுக்குள்ளே சரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டே வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டனால நீட்டாக அவுட்புட் வரல.